ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ சமையலை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சாம்பார் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், விரும்பி சாப்பிட்ற ஒன்று சாம்பார். ஸோ அதுக்கான பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு கூட அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாமே எந்தெந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் கடலப்பயிறு 1 கப், துவரம்பருப்பு 1 கரண்டி. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பதமான பவுடர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரகம் 1 ஸ்பூன், அதே அளவு மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வாணலில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். இப்போ நல்லா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நமக்கு பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொன்னிறமாக மாறு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தென் இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் வரலான்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதை ஆற வச்சுட்டு வரமிளகாய் ஒரு 10லேருந்து 12 உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கோங்க. தென் இது கூட பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நாள் பட்டு வரும். தென் நான் பவுட்ரு பண்ணதை நான் வீடியோவை எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம சமையல் குறிப்புகளும் போடலாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் போடுறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாம்பார் பொடி நல்லாயிருக்கும். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோக்கள் பல வரதுக்காக நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் போடலாமா வேண்டாமா என்று. தேங்க்யூ. மிஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.